ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாரி ஃபார் த லேட் போஸ்ட். பார்த்திங்கன்னா நவராத்திரி எங்கள் அம்மா வீட்டில் வச்ச குழுக்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே படியில் வைப்பாங்க. இந்த வட்டம் படியில் வைக்கலை, சாமி ரூமுக்குள்ளே வச்சுட்டாங்க அக்கா பாப்பா இருக்கனால. ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா சாமி ஷெல்ஃப்லாம் இண்டிவிஜுவலாக இருக்கும், அதிலே தனித்தனியாக அப்படி வச்சாச்சு. நாங்கள் படி வைப்போம். படியில் பார்த்திங்கன்னா மேலேருந்து சுவாமிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்கே வந்து இது ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா மரப்பாச்சி பொம்மை வச்சுட்டு அடுத்து முருகன். இந்த முருகன்லாம் ரொம்ப பழைய முருகன். நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே எங்கள் அம்மா வாங்கிட்டாங்க. இன்னும் அப்படியே இருக்கிறதெல்லாம் பெரிய பெரிய பொம்மை. கல்யாண செட்டில் மாலை பண்ணலாம் வைக்கல, தனியாக வச்சுட்டாங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இந்த தொட்டை வச்சுருந்தாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. நிறைய பொம்மை உண்டு, ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கனால அதெல்லாம் பார்த்திங்கன்னா தனித்தனியாக இருக்கிற மாதிரி தெரிகிறது. அடுத்து பார்த்திங்கன்னா அன்றைக்கெலாம் பொம்மையெல்லாம் படுக்க வச்சுட்டாங்க. லாஸ்ட் டேவாக எடுத்த வீடியோ அது. சரஸ்வதி பூஜைலாம் முடிச்சிட்டாங்க. முடிச்சதுக்கப்புறம் இந்த வீடியோ எடுத்திருந்தேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், லக்ஷ்மி அஷ்டலக்ஷ்மி செட்டு கீழே தனியாக இருக்குது. என்னால் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் எடுக்க முடியல. எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிளாக வச்சுருந்தாலும் நீட்டாக இருந்தது. அவங்களால என்ன முடியுமோ அது செஞ்சுருந்தாங்க. நைட் எஃபெக்டில் எப்படி இருக்க பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு மாதிரி பொம்மையெல்லாம் வந்து வீட்டில் வச்சுருந்தாலே அப்படியே ஒரு மாதிரி மன நிறைவாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நிறைய பேரை மீட் பண்ணுவாங்க அந்த டயத்துலலாம்.